இந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கானது தான். பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு பார்ட் 2 வீடியோவும் பாருங்கள். அதோட கண்டினியூ தான் இந்த வீடியோ. மெட்ரிக் இனமாற்றின்னு ஒரு ஷார்ட்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன். அதையும் பார்த்துட்டு பாருங்கள் இந்த வீடியோவை. அதில் என்ன சொல்லியிருப்பேன்னா, மில்லிமீட்டரை சென்டிமீட்டராக மாற்றுறது அப்படின்னு கீழே உள்ள அளவுலேருந்து மேலே உள்ள அளவாக மாற்ற சொல்லி கொடுத்துருப்பேன். அதே ப்ரொசீஜர் தான் யூஸ் பண்ணணும். மேலே உள்ள அளவுலேருந்து கீழே உள்ள அளவாக மாற்றுறதுக்கு பெருக்கணும். பெருக்கி மேலே உள்ள அளவுலேருந்து கீழே உள்ள அளவாக மாற்ற தெரில அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கான ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறேன். 2019 கேட்ட டிஎன்பிசி கேள்வி தான் இது. 16வது கேள்வி பார்க்கலாம். மாட்டு வண்டி சக்கரத்தின் ஆரம் 35 சென்டிமீட்டர், அது 154 மீட்டர் தொலைவு கடந்தால் அச்சக்கரம் எத்தனை முழு சுற்றுக்கள் சுற்றி இருக்கும்னு கேட்குறாங்க. இது 7th புக்கில் இருக்குது. இது எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ சக்கரம் எந்த வடிவத்தில் இருக்கும்? வட்ட வடிவத்தில் இருக்கும். முழு சுற்றுனா ஒரு ரவுண்டு. அந்த ரவுண்டை என்ன சொல்லுவோம்? சுற்றளவுன்னு தானே சொல்லுவோம். அப்போ வட்டத்தோட சுற்றளவுக்கான ஃபார்முலா எழுதுகிறோம். 2/r. ஆரம் ஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 35 சென்டிமீட்டர். அதை அப்படியே எடுத்து எழுதியாச்சு. இப்போ 2ங்கிறத அப்படியே எழுதுகிறோம். பைக்கு பதிலாக 22/7ன்னு போடுறோம். ஏன் பைக்கு பதிலாக போடுறோன்னா பையோட மதிப்பு 22/7 இன்ட்டு இந்த ஆறுக்கு பதிலாக ஆரம் என்ன இருந்துச்சு? 35. ஓரேல் 7, 5 × 7 35. அதனால் 5ன் மேலே போட்டிருக்கோம். மீதி என்னென்ன இருக்குது? 2 × 22 × 5ன்னு இருக்கும். 2ஐயும் 22ஐயும் பெருக்கும்போது 44ன்னு கிடைக்கும். இன்ட்டு 5 அப்படியே இருக்குது. இதை 2ஐயும் பெருக்கும்போது 220ன்னு கிடைக்கும். அதான் சைடில் எழுதியிருக்கோம். எத்தனை முழு சுற்றுக்கள் சுற்றி இருக்கும் தானே கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அப்போ முழு சுற்றுக்கள் சுற்றி இருக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது? சுற்றுக்களின் எண்ணிக்கை ஈக்குவல் டு கடந்த தொலைவு பை சுற்றளவு. கடந்த தொலைவு எவ்வளவு? 154 மீட்டர். இது மீட்டரில் இருக்குது. நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் சென்டிமீட்டரில் இருக்குது. அப்போ மீட்டர்லேருந்து நம்ம சென்டிமீட்டராக மாற்றணும், இல்லைனா சென்டிமீட்டர்லேருந்து மீட்டராக மாற்றணும். இப்போ இந்த படிக்கட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், டெசிமீட்டர், மீட்டர், இந்த மாதிரி தான் அளவுகள் போயிட்டுருக்கும். எது வரை போகும்னா கிலோமீட்டர் வரை நம்ம எழுதிட்டுருப்போம். மீட்டருக்கு அப்புறம் டெகாமீட்டர், ஹெக்டாமீட்டர், கிலோமீட்டர்னு வரும். நமக்கு தேவையானது சென்டிமீட்டர்லேருந்து மீட்டராக மாற்றணும், அல்லது மீட்டர்லேருந்து சென்டிமீட்டராக மாற்றணும். இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா மீட்டர்லேருந்து சென்டிமீட்டராக மாற்றிருக்கோம். இந்த படிக்கட்டு எப்படின்னு தெரியலை அப்படின்னா ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்போம். அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை பார்த்தீங்கன்னா மீட்டரில் உள்ளதை சென்டிமீட்டராக எப்படி மாற்றணும்னு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம 100ஆல் பெருக்கியிருக்கோம். 154 மீட்டருங்கிறத சென்டிமீட்டராக மாற்றுறதுக்கு 100ஆல் பெருக்கியிருக்கோம். 100ஆல் பெருக்கும்போது 15400ன்னு கிடைக்கிது. அப்போது கடந்த தொலைவு 15400ன்னு எழுதுகிறோம். இது சென்டிமீட்டர் அளவில் இருக்கிறதுனால இந்த 220 அப்படியே போட்டாச்சு. ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ அடித்தாச்சு. ஓரன் 2, ஓரன் 2, 7 2 14, மீதி 1 இருக்கும். 7 2 14, இந்த ஜீரோ அப்படியே போட்டாச்சு. அடுத்து ஒரு 11 11, 7 11 77, இந்த ஜீரோவை அப்படியே மேலே போட்டாச்சு. அப்போ ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 70. அப்போது அச்சக்கரம் எத்தனை முழு சுற்றுக்கள் சுற்றி இருக்கும்? 70 தடவை சுற்றி இருக்கும்.